வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின்ஸ் லா டாக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன். ஸோ இது ஒரு லீகல் டேர்ம், மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன். ஸோ இதோட அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னா பொய் வழக்கு, ஒருத்தர் மீது ஒருத்தர் போடக்கூடிய பொய் வழக்கு. ஸோ நம்ம நாட்டில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் ஃபைல் பண்ணப்படுறது இல்லையா, அதில் எல்லாமே உண்மை இருக்கானா இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்து பொய் வழக்காக தான் இருக்கு. ஸோ பொய் வழக்கு அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணப்பட்ட அந்த பர்டிகுலர் கேஸ்ல எந்த விதமான உண்மையும் இல்லை, உண்மை இல்லாத பட்சத்துல அந்த வழக்கை வந்து பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. அது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அது பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க மேல ஒருத்தவங்க பொய் வழக்கு போடுறாங்கன்னா எதுக்காக போடுவாங்கன்னா, உங்களை ஹார்ம் பண்ணணும், உங்களை காயப்படுத்தணும், உங்களுக்கு மென்டல் டார்ச்சர், மென்டல் அகனி கொடுக்கணுன்ற ஒரே இன்டென்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் அவங்கள லீகலா அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரெண்டு பேருமே வந்து கோர்ட்ல வந்து லீகலா அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, உங்க தரப்புலதான் நியாயம் இருக்கு, உங்க தரப்புலதான் உண்மை இருக்குன்னு தெரிய வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா வந்திருக்குன்னா அவங்க போடப்பட்ட பர்டிகுலர் வழக்கு வந்து பொய் வழக்காக கருதப்படும் கோர்ட்டால. ஸோ தட் பர்டிகுலர் கேஸ் ஃபைல்டு பை தி ஆப்போசிட் பார்ட்டி which is proved to be not true அப்படின்னா that particular case filed by them is called as malicious prosecution. ஸோ அப்படி ஒருத்தங்க உங்க மேல ஒரு பொய் வழக்கு போட்டுட்டாங்கன்னா அதுல உங்க சைட்ல இருக்க நியாயத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு இழப்பீடு வாங்க முடியுமா, லீகல் ரெமெடி இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷனை நீங்க அப்போஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு, உங்க சைட்ல தரப்புல ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நீங்க பதிலுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ஒரு நஷ்டஈடு கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். கோர்ட் வாங்கி தர காம்பன்சேஷன் உங்களோட மென்டல் ஆகனி, மென்டல் ஹார்ம் அதை பொறுத்து மட்டும் இல்லாம நீங்க அனுபவிச்ச ஃபினான்ஷியல் லாஸஸையும் கணக்குல எடுத்து எல்லாமே டோட்டலா அவங்க வந்து அதை கணக்கு பண்ணி ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட இருந்து காம்பன்சேஷன் அவங்களால வாங்கி தர முடியும். ஸோ இதுதான் ஒரு லீகல் ரெமெடி. நம்ம லா சிஸ்டம் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் பண்ணவங்க கிட்ட இருந்து வாங்கி தரக்கூடிய லீகல் ரெமெடி. ஸோ கோர்ட்டை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ யாராவது பொய் வழக்கு போட போறீங்க அப்படின்னா 1க்கு 100 தடவை யோசிச்சு பாருங்க. பிகாஸ் காம்பன்சேஷன் பே பண்ண போறது நீங்க தான். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்ததுன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி உங்க மேல கேஸ் திருப்பி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தா போய் முடியும். ஸோ யாராவது உங்க மேல பொய் வழக்கு போட்டாலும் பயப்பட தேவையில்லை. லா சிஸ்டம்ல எல்லாத்துக்குமே வழி இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட ஃபோர்த் கம்மிங் வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.